டெபிட் பண்ணி கிரெடிட். ஸோ நம்மள வந்து கிரெடிட் பண்ணிக்கணும். பேமெண்ட் பொறுத்து நம்மளே கிரெடிட் பண்ணிக்கணும். நம்மளன்னும் போது கேஷ் கொடுத்தீங்கன்னா கேஷை கிரெடிட் பண்ணிக்கணும். இல்ல த்ரூ பேங்க் மூலமா கொடுத்தீங்கன்னா பேங்க்கை கிரெடிட் பண்ணிக்கணும். யாருக்கு கொடுக்குறோமோ அவங்கள டெபிட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான ரூல்ஸ். ஸோ இப்போ கேஷ் கொடுக்குறோம் வச்சுப்போம். கேஷ் இது நெகட்டிவ் கேஷ்ல இருக்கு. ஸோ இப்போ ரெட்ல வந்து நெகட்டிவ் கேஷ். இப்போ நான் ஐடிபிஐக்கு கொடுக்குறேன். ஐடிபிஐல வந்து கேஷ் இருக்கு 3,02,500 இருக்கு. ஸோ இப்போ இதுவும் மேல ஒரு பெரிய அமௌண்ட்டா நான் இது பண்றேன். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஓகே, இதுல வந்து பேமெண்ட் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்னா இப்போ டெல்க்கு கொடுக்குறேன் வச்சுப்போம். டெல்லி இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய காசு டோட்டல் இப்போ கிரெடிட் பார்த்தீங்கன்னா 2,41,90,000 கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ நாம இதுக்கு எவ்வளவு இவருக்கு கொடுக்குறோம்? இப்போ எக்ஸாம்பிள் இவருக்கு நம்ம வந்து ஒரு 20 lakhs கொடுக்குறோம் வச்சுப்போம். இப்போ மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதுல வந்து என்னன்னா அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்ம வாங்கின பில்லுங்களுக்கு. இப்போ இவங்க வந்து ரெண்டு பில்லு தான் நம்ம வாங்கியிருக்கோம் இவங்க கிட்ட. ரெண்டே பில்லுல வாங்கினா ஒரு பில்லுக்கு வந்து 5,92,000, இன்னொன்னுக்கு வந்து 2,36,00,000 வந்து இருக்கு. ஸோ இப்போ நாம கொடுக்கறது வந்து 2 lakhs. இதுக்கு எதுக்குமே மேட்ச் ஆகல. அப்போ நான் என்ன பண்றேன், வெளியில வந்துட்டு இப்போ இங்க இடத்துல வந்து ஒரு 6 lakhs கொடுத்துரும். 5,90,000 கொடுக்குறேன். இப்போ அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இப்போ கரெக்டா அந்த பில்லை நம்ம எடுத்துடலாம். இந்த பில்லை நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ பாருங்க மைனஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த பில்லை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடும். அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம த்ரூ பேங்க்னும் போது நாம கொடுக்குற செக்கோட நம்பர் நரேஷன் வந்து இதுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம வந்து கரெக்டா அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா கொடுத்துரும். இப்போ இதே வந்து பேமெண்ட் வந்து நான் இப்போ அதே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலமாவே இன்னொருத்தர் கொடுக்குறேன். டெல் விவோ ரெண்டு சோனி இந்தியாவுக்கு வந்து 1,21,90,000 கொடுக்கணும். இப்போ இவருக்கு வந்து ஒரு 20 lakhs கொடுக்குற வச்சு அகைன்ஸ்ட் ரெஃபர். இவருக்கு ரெண்டு பில்லுக்கு இருக்கு. இந்த ரெண்டு பில்லுக்குமே இந்த அமௌண்ட் மேட்ச் ஆகல. அப்போ வந்து இது எப்படி கான்செப்ட், நம்ம வந்து 20 lakhs கொடுக்குறோம். ஆனா எந்த பில்லுக்குமே இது வந்து கனெக்ட் ஆகலைன்னா அது எப்படி செலக்ட் பண்ணா ஆன் அக்கௌண்ட் எடுக்கணும். ஆன் அக்கௌண்ட்னா என்னன்னா நான் வந்து பணம் கொடுக்குற அந்த பணம் எந்த பில்லுக்குமே மேட்ச் ஆகல. நீங்க நம்ம சில பேர் சொல்லுவாங்க கடன் வாங்குறாங்கன்னா வச்சுக்கோங்க இதை, அப்புறமா நான் கொடுக்க கழிச்சுட்டே வாங்க, மொத்தத்துல கடைசியில பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த கான்செப்ட் தான் ஆன் அக்கௌண்ட். ஆன் அக்கௌண்ட்னா வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம கொடுக்குற அமௌண்ட் எந்த பில்லுக்குமே